ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பாரத். எல்லாத்துக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதலர் தின தன்னைக்கு வந்து நிறைய எக்கச்சக்க சின்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் என்னன்னு பார்த்தோம்னா காதல் என்பது பொதுவுடைமை. இந்த படத்துல வந்து முக்கியமான பல விஷயங்கள் இந்த தமிழகத்தில் மீன்ஸ் இது வந்து சட்டப்பூர்வமா ஓகே ஆனாலுமே வந்து கல்ச்சர் படி வந்து நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டா இருக்க இந்த முக்கியமான விஷயத்த எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம எந்த ஒரு டபுள் மீனிங்கும் இல்லாம அவ்வளோ நீட்டா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்க படம் தான் இந்த காதல் என்பது பொதுவுடைமை. இந்த படத்தை டைரக்டர் யார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா லிஜோ மோல், வினீத், ரோஹிணி, தீபா, அனுஷன் பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணன் நாராயணன், சினிமாட்டோர் வந்து ஸ்ரீ சரவணன். இந்த படத்துல முக்கியமான பல விஷயங்கள் பேசிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை வந்து இந்த ரிவ்யூல என்னென்னங்கிறத டீட்டெயிலா பேசியிருக்கோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னே இருக்கு. அவன் பெரிய ஹீரோவா? காதல் என்பது பொதுவுடைமை. இந்த படத்தோட கதை என்னங்கிறத டீட்டெயிலா பார்த்தோம்னா இந்த படத்தோட கதையில வந்து வினீத் அண்ட் ரோகிணி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. பட் ரெண்டு பேருமே ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வாழ்றாங்க. அவங்களோட பொண்ணுதான் வந்து லிஜோ மோல். என்னதான் வந்து அவங்க கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு வாழ்றாங்க, பொண்ணை வந்து அவ்வளவு செல்லம்பாவும் அவ்வளவு அன்பாவும் வளர்க்குறாங்க. பட் லிஜோ மோலுக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு மேல காதல் வந்து அதை அவங்க அம்மாட்ட சொல்றான், நான் ஒருத்தவங்களை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. பொண்ணு லவ் பண்றான்னு சொன்னோன்னே எதிர்க்காம உடனே அந்த பையன் யாருன்னு சொல்லி கூட்டிட்டு வா பேசும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அனுஷியாவை கூட்டிட்டு வந்து இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவதான் நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், இவளை தான் லவ் பண்றேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா முழுமையை எதிர்க்கிறாங்க. கடைசியில வந்து லிஜோ மோலோட காதல் வந்து சேர்ந்துச்சா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா என்னங்கிறத படத்தோட மீதி கதையே. இந்த கதை போக இந்த படத்தில் வந்து நிறைய பிளஸஸ் இருக்குது. இந்த கதையே ஒரு பிளஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையை தான் சொல்லணும். அவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயுமே கொடுத்துருக்காங்க. படத்தில் வர வசனங்கள் முதற்கொண்டு அவ்வளோ டெப்த்தாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் வர பிளஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் ஃபர்ஸ்ட் பிளஸாக சொல்லி ஆகணும். அவ்வளோ இன்டெப்த்தாகவுமே இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து எதுவுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபுல்லாக வந்து கதைக்குள்ளேயே வந்து டேரக்டர் வந்து போயிருக்காரு. அதுக்கு வந்து டேரக்டர் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். தென் இந்த படத்தோட அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா படத்தோட கேஸ்டிங் தான். படத்தோட கேஸ்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா 80% படம் ஓவர்னே சொல்லுவாங்க. அந்த விதத்துல இருந்து இந்த படம் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். படத்துல வந்து சில கேரக்டர் தான் இருந்தாலுமே லிஜோ மோல், அனுஷியா, வினீத், ரோஹிணி, தீபான் சில குறிப்பிட்ட கேரக்டர் மட்டுமே இருந்தாலுமே எல்லாத்தோட ஆக்டிங்குமே அவ்வளோ ஃபுல்ஃபில்டாகவே இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ உணர்ந்து நடிச்சிருக்காங்க தான் சொல்லி ஆகணும். ப்ளஸ் வந்து இதெல்லாம் முக்கியமாக சொல்லி ஆகணும்னா யாருன்னு பார்த்தோம்னா லிஜோ மோல் தான். ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு வர காதலோட ஃபீலிங்ஸ் வந்து அது வேற மாதிரி வெளிப்படுத்தணும். பட் ஒரு பொண்ணு மேல வர ஃபீலிங்ஸ் வந்து அது எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணுங்கிறத உணர்ந்து அதை கரெக்டா அந்த அளவுக்கு வந்து மீட்டர் வச்சு அழகா நடிச்சிருக்காங்க தான் சொல்லி ஆகணும். தென் வந்து இந்த படத்தோட அடுத்த ஆக்டிங் ஆக்டர் தீபா தான். இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படம் நடிச்சிருந்தாலுமே நிறைய படத்துல வந்து ஓவர் டோவே ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டேரக்டர் எந்த அளவுக்கு வேலை வாங்கினாங்கன்னு தெரியல. பட் இந்த படத்துல வந்து ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் வந்து தீபா அவர்களும் ரொம்பவே சூப்பரா வேலை வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படி கதைக்குள்ளேயே போதோ அதே மாதிரி தீபாவோட ஆக்டிங் வந்து சின்ன பிசுங்கும் இல்லாமல் அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப ரசிக்க முடிஞ்சு. அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும், அவங்களோட நகைச்சுவை ஆகட்டும், இமோஷனல் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஃபுல்ஃபில்டாகவே கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி படத்தெல்லாம் ரொம்ப ப்ளஸ் அமைச்சிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம வினீத் அண்ட் ரோஹினியோட ஆக்டிங் சொல்லி ஆகணும். ரோஹிணி அவர்கள் வந்து லிஜோ மோலோட அம்மாவை நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பட் அந்த அம்மா கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ தமிழ் சினிமாவோட அம்மாக்கள் பார்த்தாலுமே சேம் அதே ஃபிளேவர் இருந்தாலுமே அவங்க நடிப்பு வந்து அதில் நிறைய வித்தியாசம் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது தான் பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றா அப்படிங்கிற கோபமாகட்டும், அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிலைமையாகட்டும், அதை அக்செப்ட் பண்ணாலுமே அதை வெளியே சொல்லலாமா, அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தன்னோட ரோஹினியோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. அட் சேம் டைம் அவங்க அப்பாவை வர வினீத் அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படத்துல பார்த்துருந்தாலுமே இந்த படத்துல ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை வந்து அவ்வளோ சூப்பராகவே வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி லிஜோ மோல் வந்து ஜெய்பி படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பரான ஆக்டிங், தன்னோட முழுமையான ஆக்டிங்கே வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து சின்ன இடத்துல பிசிறு தட்டினாலுமே இது வேற விதமா கன்மையாவதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் உணர்ந்து இந்த படத்துல இருந்து அவ்வளோ சூப்பராகவே நடிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா ஓகே நித்யா மேனனை கூப்பிட்டுருங்க, மலையாளம்னா சில ஆக்டர்லாம் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுருங்க அப்படிங்கிறத தாண்டி லிஜோ மோலை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ண வச்சு அவங்க நடிச்சு அவ்வளோ சூப்பராகவே வந்து தன்னோட நடிப்பை ஃபுல்ஃபில்லாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான இன்னொரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஸ்ரீ சரவணன் பண்ணியிருக்காரு.
இந்த லவர் ஸ்டேக்கே பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா படமே வந்து பார்த்தாலே தெரியுது. அதுல இருந்து இதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து கலை திரைக்கு தனி சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை வந்து லோ பட்ஜெட் படம் இல்லை, இது ஹை பட்ஜெட் படம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கொண்டு வந்தது காரணமே இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். அதுக்கு வந்து ஸ்ரீ சரவணா அவர்கள் வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நிறைய இடத்துல வந்து 80% வந்து 70 to 80% வந்து ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் கதை அமைஞ்சிருக்குது. பட் அதை வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா அவ்வளோ சூப்பர்பா வந்து சினிமாட்டோகிராஃபி மூலியமா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவே காமிச்சிருக்காரு. அட் சேம் டைம் எவ்வளோ சென்சிட்டிவான கதையோ அதே சென்சிட்டிவ் தகுந்த மாதிரி மியூசிக்குமே இருக்கணும். சின்ன இடத்துல பிசிறு தட்டினாலுமே அந்த சீன் அந்த டைலாக் வந்து வேற மாதிரி கன்மையாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை உணர்ந்து படத்தோட மியூசிக் டைரக்டர் கண்ணன் நாராயணன் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைச்சிருக்காரு. படத்துல பாடல்களுமே கேட்க ரகமா இருக்குது. படத்தோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதை வந்து ரொம்பவே சூப்பரா உணர்ந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பிளஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, படத்தோட வசனங்கள் தான். ஒவ்வொரு வசனமே வந்து ரொம்பவே சென்சிட்டிவா இருக்குது. இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டா பல வசனங்கள் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து சரி அப்படிங்கிற ஒரு தருணத்துல தான் கொண்டு வந்து முற்றுப்புள்ளியா வைக்கணும் அப்படின்னு இந்த படத்தை வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட இன்னொரு முக்கியமான பிளஸ் என்னன்னு பார்த்தா படத்தோட திரைக்கதை தான். படத்தோட திரைக்கதை வந்து அவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம எந்த ஒரு டபுள் மீனிங்கும் இல்லாம இவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு சின்ன வசனங்கள்ல கூட அவ்வளவு சூப்பரா கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து இவர் எப்படி அச்சீவ் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. ஆனா முழுமையா அச்சீவ் பண்ணிடுறதா சொல்லி ஆகும். இவ்வளவு சொல்ற இடம் படத்தை வந்து மைனஸே இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா கண்டிப்பா மைனஸ் இருக்கு. அந்த மைனஸுமே இருக்கிற இவ்வளவு பிளஸஸும் வந்து ஓவர் டூ பண்ணிடுது. அப்படி இந்த படத்துல மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பிஃபோர் இன்டர்வல் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து கொஞ்சம் போரிங்கா போதே தவிர மற்றபடி ஓவராலா மூவி நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராகவே அமைஞ்சிருக்குதான் சொல்லணும். இந்த படத்தை வந்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாமா சப்போர்ட் பண்ண வேண்டாமா, சப்போர்ட் பண்ண நம்மளும் ஏதாச்சும் நினைப்பாங்களா அப்படின்ட்டு பல விவாதங்கள் இருக்குது. பட் இந்த படத்துல பண்ணக்கூடிய விவாதங்களை தாண்டி நமக்குள்ளேயே இந்த படத்தை பார்க்கலாமான்னு அவ்வளோ விவாதங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இது படமா பார்த்து ஒரு ஆர்ட்டா ஒரு கலையை சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி பல படங்கள் வந்து வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அச்சப்பையும் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது, பார்க்கலாம். திரைக்கதை அவ்வளோ சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. காதல் என்பது பொது உடைமை. அது அன்பாகட்டும், காதலாகட்டும், நட்பாகட்டும், பிரிவாகட்டும் எல்லாமே வந்து உண்மையா பொது உடைமை தான். அது ஆணுக்கும் வந்தாலும் சரி, பெண்ணுக்கும் வந்தாலும் சரி, எல்லாமே பொது தான் அப்படிங்கிறது இந்த படம் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இந்த படம் மூலியமா பல விவாதங்கள் வருது. இந்த படம் பார்க்க கூடாதாங்கிற விவாதங்கள் தான். இந்த படத்தை வந்து படத்துக்குள்ள வந்து பல விவாதங்கள் போகுது. அது மூலியமா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி நம்ம கலாச்சாரத்துக்கும் சரி பல விவாதங்கள் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடை சாத்திருக்கலாம். பாய்.